பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடாக்கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்குறீங்களா? ஆசீர்வதிக்கப்படுறீங்களா? நம்முடைய ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? அடைக்கலான் குருவி இல்லத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா என்றெல்லாம் உங்களிடத்தில் அன்பாக நான் கேட்கும்படியாக விரும்புகின்றேன். உங்களுக்காக நாங்களும் நாள்தோறும் கூட ஜெபிக்கின்றோம். இந்த பொல்லாத உலகத்தில் கர்த்தர் ஒருவரே நமக்கு பாதுகாவல், அவர் ஒருவரே நமக்கு தஞ்சம், அவர் ஒருவரே நமக்கு அடைக்கலம். எனவே ஆண்டவரையே நம்பி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன் செல்வோம். அப்பொழுது எல்லா தீங்கிற்கும் நாம் விலக்கி பாதுகாக்கப்படுவோம். எனது அருமை பெரியப்பா, அதாவது எனது தாயாருடைய சகோதரியுடைய கணவர், அக்காவுடைய கணவர், பல வருடங்களாக எங்களுக்கும் எனக்கும் பக்கபலமாக இருந்து வந்தார்கள். முக்கியமாக எனது தகப்பனாருடைய மறைவு மிகவும் சீக்கிரத்தில் வந்த பொழுது, அதன் பிறகு எனது குடும்பத்திற்கு தகப்பனாக, மூளைக்கு தலைக்கல்லாக அவர்கள் இருந்து பல கட்டங்களிலே முன்பாக இருந்து எங்களை நடத்தினார்கள். அநேக உதவிகளை எங்களுக்கு செய்திருக்கிறார்கள். அவர்கள் தூத்துக்குடி போர்ட் ட்ரஸ்டில் சேர்மனாக இருந்து ஓய்வு பெற்றவர்கள், இன்ஜினியர், நல்ல மனம் படைத்தவர்கள். எனக்கு ஏராளமான ஆலோசனைகளை அவர்கள் சொல்லுவார்கள். கடைசி நாட்களிலே நம்முடைய ஊழியத்தின் வளர்ச்சியை கண்டு அதிகமாக சந்தோஷப்பட்டார்கள். அடைக்கலான் குருவி இல்லத்தை இப்படி கட்ட வேண்டும், அப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லி மிகவும் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனாலும் கூட எதிர்பாராத விதமாக அவர்கள் திடீரென்று வியாதிப்பட்டு 3 நாட்களிலே அவர்கள் மறுமைக்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள். அன்னாருடைய இழப்பு எனக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. இது எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் சில வருடங்கள் பெரியப்பா இருப்பார்கள், எனக்கு பல ஆலோசனைகளை சொல்லுவார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனாலும் கூட கர்த்தருடைய அழைப்பு எதிர்பாராத விதமாக வந்துவிட்டது. பிரியத்துக்குரியவர்களே, என்ன இது என்று சொல்லி நான் மிகவும் சோர்ந்து போனேன். ஏன்னா அந்தளவுக்கு பெரியப்பாவுக்கு என் மீது கொள்ளை பிரியம். இப்படி ஆனாலும் கூட காரியங்கள் நடந்து விட்டன. தேவனுடைய நடத்தலை நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இருக்கிற காலத்திலே நாம் கர்த்தருக்காக எவ்வளவு உழைக்க முடியுமோ, எவ்வளவு ஓட முடியுமோ, எவ்வளவு ஊழியம் செய்ய முடியுமோ அவ்வளவு நாம் செய்யும்படியாக நாம் ஒப்பு கொடுப்போம். பிரியத்துக்குரியவர்கள், அது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிரதான கிருபையினால் அடைக்கலான் குருவி இல்லம் மிக சிறப்பாக செயல்பட்டு வர ஆண்டவர் உதவி செய்திருக்கின்றார். அங்கே இருக்கிறவர்களெல்லாம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். மிக சிறப்பான தங்குகின்ற வசதிகள், டாய்லெட் வசதிகள், ரூம்கள் எல்லாம் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, தினந்தோறும் ஜெபங்கள் அங்கே அவர்களுக்கு நடத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஒரு பக்கம் ஜெபஜாம்புவான் வரவேல் செய்கிறையா அவர்கள், இன்னொரு பக்கம் தீப்புரி தேவராஜ் ஐயா அவர்கள், இன்னொரு பக்கம் நான் என்று சொல்லி நாங்களெல்லாம் போய் தினந்தோறும் காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும் அவர்களை ஜெபத்தில் தாங்கி வருகிறோம், நடத்தி வருகிறோம். அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவர்கள் ஆராதனைக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படியாக அவர்கள் ஜெபத்திலே அவர்கள் இருந்து கர்த்தருடைய மாளிகைக்கு வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கிற நடந்து சென்று ஜெபித்து அந்த மாளிகையை பார்த்து ஆண்டவருக்கிற இடத்தை பார்த்து அவர்கள் ஆறுதல் அடைகின்றார்கள். ஒருவேளை இதே போல் வயதான காலகட்டத்தில் தன்னை கவனிப்பார் யாரும் என்று இருக்கிறவங்க எத்தனையோ இருக்கிறாங்க. பெரியப்பாவை பற்றி நான் பேசினேன். 4 பிள்ளைகள், அதில் 3 பிள்ளைகள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, ஒரு பிள்ளை சென்னையில் இருக்கிறாங்க. எனவே கடைசி நாட்களில் பெரியப்பாவை கவனிப்பதற்கு ஆட்களே இல்லை. பணம் கொடி கொடியாக இருந்தது, ஆனாலும் கூட கவனிப்பதற்கு ஆட்கள் இல்லை.
இதை போல நிலைமையிலே இருக்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல அரிய சந்தர்ப்பம். இது ஒரு ஆவிக்குரிய ஒரு முதியோர் இல்லம், அடைக்கலான் குருவி இல்லம். எனவே நீங்கள் விரும்பினால் உடனடியாக என்னை தொடர்பு கொண்டு உடனடியாக வந்து இங்கே சேர்ந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். மிக சிறப்பான உணவு வகைகள் உங்களுக்கு இங்கே பரிமாறப்படுகின்றன. ஏனென்றால் அங்கே இருப்பவர்களுக்கு நிச்சயமாய் சுவையான உணவை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. எத்தனையோ வருடங்களாக என்னோடு கூட இருப்பவர்களுக்கு மிக சிறப்பான உணவுகளை கொடுத்து வர ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். அதுவும் முதியோர்களும் என்றால் கேட்கவா வேண்டும், சுவையான உணவுகள் கொடுக்கப்படுகின்றன. எனவே இது நல்ல பணிக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக, இதுபோல் நல்ல அடைக்கலான் குருவி இல்லத்தில் தங்குவதற்கு முதியோர்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வரும்படியாக ஜெபியுங்கள். இன்னுமாக அங்கே தங்கி பணிபுரிய அந்த முதியோர்களை பராமரிக்க அர்ப்பணிப்புள்ள நர்சஸ் நமக்கு தேவைப்படுறாங்க. எனவே இதை நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நாசரேத் தேவனுடைய மாளிகையில் வைத்து வாக்குத்தத்த கூட்டம் நடைபெறும். அநேகம் 1000 ஜனங்கள் வருவார்கள். நீங்களும் கூட வந்து பங்கு பெற்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் விடுதலையை இலவசமாய் பெற்று செல்லும்படியாக உங்களை அன்போடு கூட நாம் கேட்டுக்கொள்கிறோம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. மாதத்தில் ஒரே ஒரு கூட்டம்தான். அது மாத்திரமல்ல, கூட்டத்தின் இதில் அனைவருக்கும் தனித்தனியாக ஜெபிக்கப்படும், நல்ல விருந்து பரிமாறப்படும் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள நாம் ஆசைப்படுகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்துக்காக 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 22வது வசனம். இவர்கள் போன பிற்பாடு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி வந்து தாவீது ராஜாவுக்கு அறிவித்து தாவீதை நோக்கி, சீக்கிரமாக எழுந்து ஆற்றை கடந்து போங்கள், இன்னபடி அகித்தோஃபல் உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சொன்னான் என்றார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். பொழுது விடுகிறதற்குள்ளாக யோர்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை. அந்த செய்தி கரெக்டாக ராஜாவுக்கு போய் சேர்ந்துருது, தாவீது ராஜாவுக்கு போய் சேர்ந்துருது. அகித்தோஃபல் இப்படி ஆலோசனை சொல்லியிருக்கிறான், நீங்கள் எல்லாம் இந்த யோர்தான் ஆற்றை கடந்து போயிருங்க, இங்கே இருக்காதீங்க, இங்கே சமவெளியில் இருப்பீங்கன்னா திடீர்னு அகித்தோஃபல் தலைமையில் வீரர்கள் வந்து உங்களை கொண்டு விடுவார்கள். எனவே எவ்வளவு விரைவாக யோர்தானை கடந்து போக முடியுமோ கடந்து போங்கள் என்று சொல்லி ஆசாரிகள் மூலமாக தகவல் வந்த பொழுது அதுக்கு கீழ்ப்படிந்து தாவீது ராஜாவும் அவரோடு கூட இருந்த அத்தனை ஆயிரக்கணக்கான சௌரியவான்களும் யோர்தான் நதியை கடந்து போயிடுறாங்க. அங்கே எப்பொழுது அவர்கள் இந்த யோர்தானை கடந்து போனாங்களோ அப்பொழுது அவர்களுக்கு வர இருந்த மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அவர்கள் தப்பி விட்டார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பக்கம் இருந்திருப்பாங்கன்னா, யோர்தானுக்கு இந்த பக்கம் இருந்திருப்பாங்கன்னா, ஒருவேளை அவர்களுக்கு மரணம் வந்து சம்பவித்திருக்கக்கூடும், அவர்கள் வந்து இவர்களை வெட்டி போட்டிருக்கக்கூடும். ஆனால் இப்பொழுது அவர்கள் அதை அறிந்து கொண்டு யோர்தானை கடந்து அப்பாலே போய்விட்டபடியினாலே தங்களுக்கு வர இருந்த மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பி விட்டார்கள். அதாவது அகித்தோஃபலுடைய ஆலோசனை இங்கே அபத்தமாக்கப்பட்டு விட்டது. அகித்தோஃபலுடைய ஆலோசனை மிகச் சிறப்பான ஆலோசனை. அதற்கு கீழ்ப்படிந்து வந்திருப்பாங்கன்னா தாவீதுடைய கதை முடிஞ்சிருக்கும். ஆனால் அது நடக்கிறதுக்குள்ளாக அவர்கள் அதை கடந்து போய்விட்டார்கள். எனவே அவர்களுக்கு வர இருந்த மிகப்பெரிய ஆபத்து விலகிவிட்டது. பிரியத்துக்குள்ள இன்றைக்கும் கூட கர்த்தர் அப்படியே செய்கின்றவராக இருக்கிறார். உங்களுக்கு வர இருக்கின்ற மிகப்பெரிய ஆபத்துகளிலிருந்து உங்களை அவர் தப்புவிக்கின்றவராக இருக்கின்றார். அப்சலோமுகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம், அகித்தோஃபல்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம், கேன்சர் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம், கிட்னி ஃபெயிலியர் போன்ற வியாதிகள், லிவர் ஃபெயிலியர் போன்ற வியாதிகள், இல்லைன்னா கடன் பாரங்கள், இல்லைன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஏற்பட்ட அந்த பயங்கரமான ஆபத்துகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். அதன் மூலமாக உங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி சாத்தா முயற்சிப்பான். இப்படிப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் இவனுக்கு கொடுத்தா இவன் நொறுங்கி போவான். இவனுடைய மனநிலைமை ஒன்றுமே அப்படி இல்லாமல் போயிடும். என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி தன்னையே வெறுத்துடுவான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொழுது அந்த ஆபத்திலிருந்து தப்பி செல்லும்படியாக கர்த்தர் உங்களுக்கு வழி காண்பிப்பார். சோதனைகள் நேரத்தில் இந்த சோதனையிலேருந்து ஒரு தப்புவதற்கு ஒரு வழி காண்பிப்பார். நீங்கள் தப்பி செல்ல உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. இது உலகத்து மக்களுக்கு ஆபத்து வருகிற பொழுது தப்ப முடியாதபடி மாட்டிக்கொள்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கோ ஆபத்திலிருந்து தப்பிக்கொள்வதற்கு கர்த்தர் வழி செய்கின்றார். அவ்வளவு சிறப்பான அந்த அகித்தோஃபல், அவ்வளவு அறிவான அந்த அகித்தோஃபல் கொடுத்த அந்த பயங்கரமான ஆலோசனையிலிருந்து அவர்கள் தப்பி அவர்கள் யோர்தானுக்கு அப்புறமாய் போய்விடுகிறார்கள். ஆபத்திலிருந்து அவர்கள் நீங்கி விடுகிறார்கள். உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பெரிதான ஒரு கொடிதான வியாதி யுத்தம் செய்து கொண்டிருந்தால், உங்களுக்கு பிரியமானவர்களை பிடித்து அந்த வியாதி அப்படி நெருக்கி கொண்டிருந்தாலும், போதை போன்ற பயங்கரமான பழக்கங்கள் பிள்ளைகளை நெருக்கி கொண்டிருந்தாலும், பயங்கரமான தவறான கான்டாக்டில் பிள்ளைங்க சிக்கி நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி முகத்து
திருப்பிக்கிட்டு அவங்க ஒரு மாதிரி மிருகம் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். அவ்வளவு ஒரு கொடிதான ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட கர்த்தர் அந்த பிடியிலிருந்து அவர்களை விலக்கி விடுவித்து உங்களை அப்படியே பாதுகாத்து அப்படி நடத்தி செல்வதற்கு பயங்கரமான ஒரு தெய்வமாக இருக்கின்றார். எதிரியை விட நம்முடைய ஆண்டவர் வல்லமையானவர் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற உங்களை பயமுறுத்துகிற கோலியாத்துகளை விட, எரிகோ மதில்களை கூட, செங்கடல்களை விட ஆண்டவர் பெரியவர் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர் நம்முடைய ஆண்டவர். 1000 10,000ங்களில் சிறந்தவர் அவர். தப்பி செல்ல வழி காண்பிப்பதில் ஒரு மன்னர் அவர். எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தால் அதிலிருந்து வெளியே நம்மை கொண்டு வருவதற்கு மிக சிறந்தவர் அவர். வழி இல்லாத இடத்துல ஒரு வழியை வைத்திருப்பவர் தான் நம்முடைய தெய்வம். மரணம் நம்மை நெருக்கிற பொழுது மரணை அப்பாலை போய் சாத்தானே என்று துரத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதிசயங்களை காண செய்கின்றவர் தான் நம்முடைய ஆண்டவர். அற்புதங்களை காண செய்கின்றவர் தான் நம்முடைய ஆண்டவர். மழை போல வருகிற பிரச்சனைகளை பனி போல நீக்கி விடுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அகித்தோப்பலுடைய பயங்கரமான ஆலோசனை மழை போல வந்தது, அது அப்படியே பனி போல நீங்கிவிட்டது. அவர்கள் கால்கள் வளைக்கு தப்பியது. மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் யோர்தானை கடந்து போனார்கள் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, நீங்களும் கூட இந்த வருடத்தில் தப்பி செல்வீர்கள். நீங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள். பொல்லாத மனிதர்கள் உங்களை பிடிக்க முடியாது. பிரச்சனைகள் உங்களை பிடிக்க முடியாது. சத்துரு உங்களை தொட முடியாது. நீங்கள் அவர்கள் கைகளுக்கு நீங்களாகி நீங்கள் தப்பி செல்வீர்கள். அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை ஆண்டவர் இந்த வருடத்திலே உங்களுக்கு தருவார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், தொடர்ந்து நான் வாசிக்க விரும்புகிற 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 23வது வசனம். அகித்தோப்பல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபொழுது தன் கழுதின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அந்த ஒரு பரிதாபமான முடிவு. இவ்வளோ பெரிய மனிதனுக்கு இவ்வளோ பரிதாபமான முடிவா என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அகித்தோப்பலை போல ஒருவரும் இல்லை. அவரிடத்தில் ஆலோசனை கேட்பதும் கடவுளிடத்தில் ஆலோசனை கேட்பதும் ஒன்றே. அந்த அளவுக்கு மிக சிறப்பானவராக அந்த அகித்தோப்பல் வாழ்ந்து வந்தார். தாவீது ராஜாவாக இருக்கட்டும், பிற்பாடு அப்சலோமாக இருக்கட்டும், அவரை கேட்காதபடிக்கு எதுவுமே யாருமே செய்யவில்லை. அந்த அளவிற்கு மிக சிறப்பானவராக புகழ்பெற்றவராக இருந்தார். அவர் செய்த ஒரே ஒரு தவறு, தாவீது தேவனுடைய பிள்ளை, அவருக்கு ஒரு சோதனை வந்திருக்கிறது. நாம் ஆலோசனை கொடுத்து வளர்த்து விட்ட ஒரு மனிதன் பிள்ளையே எதிராக வந்திருக்கிறான். நான் தாவீது பக்கமாக சாய்வேன்னு அவர் சாஞ்சிருந்தாருன்னா இப்படிப்பட்ட ஒரு முடிவு வந்திருக்காது. அவரை அழிக்க வேண்டும். இவ்வளவு காலம் சேவித்த, இவ்வளவு காலம் இந்த அகித்தோப்பலுக்கு சாப்பாடு போட்டது யார், சம்பளம் கொடுத்தது யார்? தாவீது ராஜா தானே. அப்படிப்பட்ட எஜமானுக்கு துரோகம் செய்யும்படியாக மகன் வந்திருக்கிறான். அந்த எஜமானனுக்கு அந்த ஆபத்து நேரத்தில் உதவி செய்யாதபடி அப்படியே மகன் தான் வெற்றி பெற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே மகன் பக்கமாக சாய்ந்ததுனால அவருடைய முடிவு அவ்வளவு பரிதாபமாக இருந்தது என்று சொல்லி நான் காண்கின்றோம். நீ நன்கு கவனிக்க வேண்டும். தாவீது பக்கமாக இந்த அகித்தோப்பல் சேர்ந்திருப்பார் என்றால் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான முடிவு வந்திருக்காது. துரோகிகளோடு சாய்ந்தபடியினாலே, சண்டாளர்களோடு சாய்ந்தபடியினாலே, தேவனுக்கு விரோதிகளோடு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதியாக இருப்பவர்களோடு கூட சேர்ந்தபடியினால்தான் இவ்வளவு பரிதாபமான ஒரு முடிவு வந்தது. அப்கோர்ஸ் அவருக்கு அறிவு இருந்தது, நிறையா காரியங்களை செய்யறதுக்கான ஆற்றல் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நிற்கிற கூட அவர் சேர்ந்ததுனால தான் அழிஞ்சு போனார். அகித்தோப்பலுடைய அழிவுக்கு முதல் காரணம் என்னவென்றால் சேரக்கூடாதவர்களோடு கூட அவர் சேர்ந்ததுனால தான். சேர வேண்டியவர்களோடு கூட அவர் சேராதது இன்னொரு காரணம். வாழ்விலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம காலேஜ் படிக்க போகிறோம், ஸ்கூலுக்கு படிக்க போகிறோம், நம்ம சாயந்தரம் வீட்டை விட்டு வெளியே எங்கெல்லாம் நம்ம போகிறோம், வாரோம், கடை தெருக்கு போகிறோம், பஜாரில் நிற்கிறோம், பேசுகிறோம். நமக்கு நண்பர்கள் என்று ஒரு வட்டாரம் கண்டிப்பாக இருக்கும். நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை வெறுமையான ஒரு வாழ்க்கை. ஆபத்து நேரத்தில் நமக்கு உதவி செய்வர்கள் நண்பர்களை எண்ணி வேறு யாரும் கிடையாது. ஆனால் அந்த நண்பர்கள் யாராக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், ஊழியம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும், ஊழியத்திற்காக தன் தோள்களை கொடுப்பவர்களாக இருக்கணும், ஊழியக்காரங்களை ஆதரிப்பவர்களாக உயர்வாக பேசுகிறவங்களாக இருக்கணும். ஊழியக்காரங்களை கேவலமாக பேசுகிறவங்க, பரியாசம் பண்ணுறவங்க, நகைக்கிறவங்க, சிரிக்கிறவங்க, ஊழியங்களையே கேவலமாக பேசுகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட போய் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிப்போம்னா, அவங்க கூட சேர்ந்து ஊழியக்காரங்க நம்ம கேவலமாக பேசும்போது நாமும் கைத்தட்டி சிரிப்போம்னா இந்த அகித்தோப்பலுக்கு வந்த முடிவு தான் வரும். நாம் யாரோடு சேர்கிறோம் என்பது மிக முக்கியமானது. கர்த்தருடைய பிள்ளைகளோடு நாம் தோல் செய்கின்றோமா, தோல் சாய்க்கின்றோமா, இல்லைன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்க்கிறவர்களோடு சேர்றோமா என்பது மிக முக்கியமான ஒரு காரியம்.
நமக்கு யார் நண்பர்கள் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலே நாம் நட்பாக இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பவர்கிட்ட நம்ம நட்பாக இருப்போம்னா இந்த மாதிரி ஒரு மோசமான முடிவு தான் நமக்கு ஏற்படும். கர்த்தர் மேலே இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். யாரெல்லாம் நமக்கு நண்பர்கள், யாரெல்லாம் நம்ம நேசிக்கப்படுறாங்க, யாருக்கெல்லாம் நம்ம ஆதரவு கொடுக்குறோம், யாரு கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இதை நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கையை அழிந்துவிடும். அகித்தோப்பல் எவ்வளவோ பெரிய ஆளு தான், ஒரே ஒரு தவறு, தாவீதுடைய எதிரியோடு கூட போய் கை சேர்த்தார் என்பதுதான். பிரித்துக்குரியவர்களே, இன்னைக்கு நான் ஏசப்பா நாமத்தில் கேட்கும்படியாக விரும்புகிறேன். உங்களுக்கு ஃப்ரெண்டு யார்? யாரை ரொம்ப நேசிக்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளையா இல்லைன்னா கர்த்தருடைய பிள்ளைக்கு எதிரியாக இருப்பவர்களையா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எனக்கு பதில் சொல்ல வேண்டுங்கிற அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளோடு நாம் சேருகிற பொழுது, அவர்களோடு துக்கத்தில் துணையாக இருக்கிற பொழுது, அவளை தூக்கி சுமக்கிற பொழுது, பாதபடியாக செருப்பாக நாம் இருக்கிற பொழுது கர்த்தருமே அதிகமாய் ஆசீர்வதிக்கின்றார். ஆனால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று போராடுகளோடு நாமும் கை செய்து நின்று சில காரியங்களை செய்வோம் என்றால் நமக்கு முடிவு இந்த அகித்தோப்பலை போலவே இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதுதான் முதலாவது நான் காண்கின்ற காரியம். இரண்டாவதாக இங்கு பார்க்கிறோம், இந்த அகித்தோப்பல் நல்ல ஆலோசனையை கொடுக்குறார். யோர்தானுக்கு இங்கே இருக்கும்போது ஈஸியாக போய் தாவீதை கொண்டு இருக்கலாம், அந்த டீமையே காலி பண்ணியிருக்கலாம். அவ்வளோ நல்ல ஆலோசனை. அதை அந்த அப்சலோம்ங்கிற முட்டாள் பயல் மதீனமாக கேட்காதபடிக்கு போய் ஊசாயுடைய தந்திர வலையில் சிக்கி அவரை போக அலோவ் பண்ணிடுறான். ரொம்ப நாள் டிலே பண்ணி ஆட்களை கூட்டு வரதுக்கு டிலே ஆயிடுது. நல்ல ஆலோசனை, இவருடைய நல்ல ஆலோசனையை வேண்டான்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கு ஆகாத ஆலோசனையை அங்கே அப்சலோம் ஏற்றுக்கொள்ளு. இதனால் நஷ்டம் முழுக்க 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 அப்சலோமுக்கு தான். இவர் சொல்ல, நானே போய் தாவீதை கொல்றேன், உயிர் போனால் ஏன் உயிர் போகட்டும், நீங்கள் இங்கே இருக்கிறது நீங்கள் முக்கியமான ஆள். ஊசாய் சொல்கிறா, நீர் போகணும், அப்சலோமே நீர் போகணும், ஏன்னா அங்கே போனால் சண்டையில் கொல்லப்பட்டுருவான்னு தெரியும், அதனால தான் நீர் போகணும்னு சொல்கிறேன். அந்தளவுக்கு அப்சலோமுக்கு கேடு வரவழைக்கக்கூடிய ஒரு ஆலோசனையை ஊசாய் சொன்னதை கேட்டு அந்த அப்சலோம் சாஞ்சி அங்கே போயிடுறான். இவர் சொன்ன நல்ல ஆலோசனையை புறக்கணிச்சிடறான். இதில் பாதிக்கப்பட போகிற ஆள் அப்சலோமே அன்றி அகித்தோப்பல் கிடையவே கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் என்னுடைய ஆலோசனைக்கு மரியாதை இல்லாமல் போய்விட்டதே, நான் கொடுத்த ஆலோசனை ராஜா கேட்கலையேங்கிற அந்த கவலை அவரை கொள்ளுகிறது. பிரஸ்டீஜ், நான் சொல்கிற ஆலோசனை நல்ல ஆலோசனை, இதையே அவருக்கு கேட்கல, அவருக்கு அதை தாங்க முடியல, அவரை அது மிகவும் பாதிக்கின்றது, அவருடைய மனநிலைமையை பாதிக்கிறது, தான் மிகவும் அவமானப்பட்டு விட்டதாக அவர் கருதுகிறார். என் ஆலோசனைக்கு மதிப்பில்லைனா எப்படி என்று சொல்லி அவர் துடித்தார் என்று நான் காண்கிறோம். அதை விளைவாக அவர் சேனை வைத்து செட்டியில் இருக்கிறார், தான் ஊருக்கு சொந்த ஒரு கிராமத்துக்கு போறார், அங்கே எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்துறார், கடலாம் ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு போய் செத்தார். இனி இந்த பூமியில நான் வாழ விரும்பவில்லை, என் ஆலோசனைக்கு மரியாதை இல்லாமல் போய்விட்டது, இனி நான் ஏன் வாழ வேண்டும், என் வாழ்க்கையை நான் முடிப்பேன் என்று நாண்டு கொண்டு அந்த மனிதன் செத்து போனான். அவ்வளவு புத்திசாலியான அந்த மனிதன் அவ்வளவு மதீனமான ஒரு முடிவை எடுத்தான். அவ்வளோ பெரிய மனிதன் அவ்வளோ சின்ன ஒரு முடிவு எடுத்தான் என்று சொல்லி காண்கின்றோம். என்ன முட்டாள்தனமான காரியம்! பாதிக்கப்பட போது அப்சலோம், நமக்கு ஒன்றும் இல்லையே, இல்லை என்ன இருக்கு அப்படின்னு அவரால் புரிந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு. இந்நாளிலே ஒரு முக்கியமான காரியத்தை இந்த அகித்தோப்பலுடைய முடிவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளணும். இங்கே நிறைய பேர் இந்த அகித்தோப்பல் மாதிரியே நான் சொல்கிறபடி தான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தோடு இருக்கிறாங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா பிள்ளைங்க தாத்தா பாட்டி இருக்கும்போது ஒரு சில திடீர்னு எழும்பி நான் சொல்கிறபடி தான் எல்லாரும் கேட்கணும், நான் தான் எல்லாருக்கும் தலைவன் அப்படின்னு அவங்க தப்பானபடிக்கு ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்வாங்க. சில நேரங்களில் நாம் சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம், சில நேரங்களில் அம்மா சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம், அப்பா சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம், என் குட்டி தம்பி சொல்கிறது கூட கரெக்டாக இருக்கலாம். சரி, இந்த இடத்துல நான் சொல்கிறது நீங்கள் கேட்க வேண்டாம், நீங்கள் சொல்கிறபடி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இல்லை இல்லை, நான் சொல்லபடி தான் கேட்கணும், நான் தான் தலை, நான் போடுறதான் சட்டம்னு சொல்லி நினைப்போம் என்றால் குடும்பம் உடைந்து போய்விடும். நட்புகளில் பாருங்கள், நான் சொல்லபடி தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே பிரச்சனையே வருது. ஒரு நண்பன் இருக்கிறான் என்றால் அந்த நண்பன்கிட்ட நம்ம பழகலாம், அன்பு செய்யலாம். அந்த நண்பன்கிட்ட போய் நான் யார்கிட்ட சொல்கிறேனோ அவன்கிட்ட தான் நீ பழகணும், நான் சொல்கிற ஆள்கிட்ட நீ பழகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னோன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்குமா? உடைந்து போய்விடும். இது எல்லாவற்றுக்கும் பொருந்தும் என்று நினைக்கின்றேன். சின்னவர்களுக்கும் பொருந்தும், பெரியவர்களுக்கும் பொருந்தும். பிஸ்னஸ்லையும் நம்ம 5-6 சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணும்போது நான் சொல்கிறபடி தான் கேட்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சோம்னா
அந்த பார்ட்னர்ஷிப்பே உடைந்து போய்விடும் அல்லவா, அழிந்து போய்விடும். திருமணத்திலும் கூட நிறைய கணவன் மனைவி இருக்கும்போது நான் சொல்கிறபடி தான் கேட்கணும் கணவன் சொல்ல, மனைவி நான் சொல்கிறபடி தான் கேட்கணும் சொல்ல, அவருடைய திருமணமே உடைந்து போய்விடுது. ஏன் இதையெல்லாம் விட்டு விடுங்கள். மிகவும் முக்கியமாய் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இன்னைக்கு ஊழியத்தில் இருப்பவர்களுக்கும் கூட இதே பிரச்சனை தான். பாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார், இல்லைன்னா பிரதர் எவாஞ்சலிஸ்ட்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கீழே நிறைய சபார்டினேட்ஸ், ஒர்க்கர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், உடன் ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மூப்பர்கள் இருக்காங்க. இங்கே பிரச்சனை என்னென்னா, எல்லாருமே நான் சொல்கிறபடி தான் கேட்கணும். பாஸ்டர் ஆண்டவரோடு நடந்தார், அவர் தான் அந்த ஊழியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு, அவர் தான் உங்களை பிசாசின் பிடியிலேருந்து விடுவிச்சிருக்காரு, சபையில் சேர்த்துருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நான் சொல்கிறபடி தான் நீர் கேட்கணும் அப்படின்னா இது நியாயமாக ஒரு கேள்வியா? இது நியாயமான எதிர்பார்ப்பா? நீங்களே சொல்லுங்கள். என் ஊழியத்தில் நான் சந்தித்தவர்களை ஒரு சிலர் நான் சொல்கிறபடி தான் நீங்கள் கேட்கணும் பாஸ்டர், நான் யார் வீட்டுக்கு போக சொல்லுன்னா அவங்க வீட்டுக்கு தான் நீங்கள் போகணும், இவங்க வீட்டு போகக்கூடாதுன்னு நீங்கள் போகக்கூடாது, இங்கே நீங்கள் உட்காரனா நான் சொன்னேன்னா நீங்கள் உட்காரணும், நீங்கள் எந்திங்கன்னா நான் சொன்னேன்னா நீங்கள் எந்திக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொன்னாங்க. நானும் எவ்வளவோ பொறுத்து பார்த்தேன், அது நியாயமில்லை என்பதை எவ்வளவோ தாழ்மையாக நான் சொல்லி பார்த்தேன். அது எப்படி முடியும்? இவங்ககிட்டலாம் நீங்கள் பேசக்கூடாது, இவங்க வீட்டில் நீங்கள் போகக்கூடாது, நான் யார்கிட்ட சொல்கிறேன்னு அங்கே தான் நீங்கள் பேசணும், அங்கே தான் போகணும்னு சொல்லி அவங்க டிமாண்ட் பண்ணாங்க. ஊழியத்தை நடத்துறது யாருன்னு எனக்கு குழப்பமாயிடுச்சு. நான் தான் கர்த்தருடைய ஊழியத்தை நடத்துகிறேன்னு அவங்க ஊழியத்தை நடத்துகிறாங்களான்னு. அப்படி எதிர்பார்ப்புகள் எவ்வளவு தவறாக இருந்த இதே அகித்தோப்பலின் ஆவி என்னோடு கூட இருந்தவர்களை பிடித்தது. அவர்கள் சொன்னார்கள் நான் சொல்கிறபடி தான் நீங்கள் கேட்கணும், நான் சொல்கிறது தான் சட்டம், நான் வச்சு தான் சட்டம்னு சொன்னாங்க. நான் எவ்வளவோ பொறுத்து பார்த்தேன். இறுதியிலே அவர்கள் இந்த அகித்தோப்பலை போல முடிவை சந்தித்தார்கள். அப்சலோம் நான் சொல்கிறபடி தான் கேட்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்த்தார். இல்லைன்னா முடியாது. அது என்ன நியாயம்? நம்ம சொல்கிறத யாரும் கேட்கணுங்கிற அவசியம். நல்லது சொல்லுவோம், கேட்டால் அவங்களுக்கு லாபம், இல்லைன்னா அவங்களுக்கு தானே நஷ்டம். சரி ஓகே, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், என் கடமையை நான் முடிச்சிட்டேன்னு சொல்லி நாம் அதை எளிதாக எடுத்துக்கொள்வோம் என்றால் இந்த பூமியில் வேதனைக்கு இடமே இல்லை. பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை சொல்லுங்கள், கீழ்ப்படியுங்க. அவங்க கீழ்ப்படிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், அவங்களுக்கு நல்லது. ஒரு கட்டத்தில் கேட்க மாட்டேன், அப்படி தான் போவேன், சரி போவோம், இஷ்டம். சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன், அவ்வளோதான். அதை மீறி போனால் உனக்கு தான்ப்பா நஷ்டம், எனக்கு என்ன என்று நாம் அதை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் சொல்லுதை கேட்கல அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த அகித்தோப்பலை போல ஐயோ அது மனக்குழப்பம் ஏற்பட்டு, மனஸ்தாபம் ஏற்பட்டு, டிப்ரெஷன் ஏற்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான் என்று நான் காண்கிறோம். எவ்வளவு பரிதாபமான முடிவு இவ்வளவு பெரிய மனிதனுக்கு! என்ன அவசியம் அதுக்கு வந்துருச்சு? அப்படி என்றால் மனிதர்களுக்கு நான் சொல்றதை கேட்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிற வெறி எப்படியெல்லாம் கிரியை செய்கிறது என்பதை இந்த இடத்துல காண்கிறேன். எப்பொழுதெல்லாம் இதை நான் பார்க்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் நான் ஆச்சரியப்படுவேன். நானும் எவ்வளோவிட்ட என் வாழ்க்கையில் போய் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவேன். அவங்க நான் கேட்க மாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிம்பாங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதான். அப்பா எனக்கு மேலே ரத்தப்படி வராது, நீங்கள் சொன்னால் நான் சொல்லிட்டேன், கேட்குறதும் கேட்காது அவங்க இஷ்டம். எனக்கு 1000 வேலை இருக்குது, எனக்கு 1000 கடமைகள் இருக்குது, எனக்கு 1000 ஊழியம் இருக்குது, நான் அதில் போகணும். நான் இங்கே இருந்துக்கிட்டு அவன் நான் சொன்னபடி கேட்கல, இவன் நான் சொன்னபடி கேட்கல, இவங்க என்ன எனக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. எனக்கு ஊழியம் செய்யணும், எனக்கு ஜனிஜபம் செய்யணும், எனக்கு பைபிள் வாசிக்கணும், எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது. நிறைய பேர் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணணும், எத்தனை பேர் உயிர் போயிட்டு இருக்குது, எத்தனையோ ஆத்துமாக்கள் கெட்டு போயிட்டு இருக்குது, அறுவடை மிகுதியாக இருக்குது, அதில் தான் கவனம் செலுத்தணுமே அன்றி என் பேச்சை கேட்கல, நான் சொன்னதை கேட்கல, பாருன்னு அதுக்கு 2 பேர் சப்போர்ட், அதுக்கு ஒரு 10 பேர் சப்போர்ட். ரீத்துக்குரியவில் இங்கே இந்த அகித்தோப்பல் ஆண்டு கொண்டு செத்தா இருக்கு, என் பேச்சை கேட்கல. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? அப்படி செய்யாமல் அந்த ஆளே மோசம், அப்சலோமே மோசம், தாவீதே மோசம்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை கேட்கலன்னா அவ்வளவு கேவலமாக பேசுகின்ற. வேற என்ன செய்ய முடியும்? அவ்வளோதான் செய்ய முடியும். பிரித்துக்குரியவர்களே, இந்த பூமியில் வாழ்கிற நமக்கு இந்த அகித்தோப்பலுடைய வாழ்க்கை ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருக்குது. ஊருக்கு போய் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி விட்டு நான் ஆண்டு கொண்டு செத்தார். எவ்வளவோ காலம் வாழ்ந்திருக்கலாம், எவ்வளவோ ஆலோசனைகளை சொல்லியிருக்கலாம். ஏன் தாவீதுகிட்ட போயிட்டு அவர் வந்த உடனே நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை ஏற்றுக்கிடுங்கன்னா அவருக்கு நித்திய காலமாக அவரை ஆலோசனைக்காரராகவே வச்சுருந்துருப்பார். தேவையில்லாத பிரஸ்டீஜால் அவ்வளோ பெரிய மனிதன் விழுந்து போனான் என்று நாம் காண்கின்றோம். இந்த அகித்தோப்பலுடைய வாழ்க்கை நமக்கு நிறைய பாடங்களை சொல்லிக் கொடுப்பதாக இருக்கிறது. எனவே இந்த பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளும். இதை நாம் மறக்கவே கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் வாழ்நாள் பரியந்த மறக்கவே கூடாது. இந்த மாதிரி நம்ம சொல்படி தான் எல்லோரும் கேட்கணுங்கிற எதிர்பார்ப்புகள் முட்டாள்தனமானது, அது அபத்தமானது. சொல்கிறது கடமை, கேட்குறதும் கேட்காது அவங்களே பொறுத்தது. கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், கேட்கலன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம். நம்ம போயிட்டே இருக்கணும். அப்படி போயிட்டு இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் நாம் ஜெபிக்கலாம்.
ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் கூட ஒரு அருமையான சத்தியத்தை கேட்க கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கீங்க. நன்றி அப்பா. எவ்வளோ ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தாவே நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட ராஜா சோத்திரம் ஐயா, உடைய பாதத்தை பிடித்து கர்த்தாவே நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, தூய தேவனே, உடைய பலத்தினாலே எங்களை இடைகட்டும், உடைய இரக்கத்தினாலே எங்களை இடைகட்டும். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் அந்த அகித்தோஃபலுடைய முடிவை கண்டு பயப்படுகிறோம் ஐயா. தான் பேச்சுக்கு மரியாதை இல்லை, தான் சொல்லப்படி தான் எல்லாரும் கேட்கணுங்கிற எதிர்பார்ப்பு ஐயா. அந்த மனிதனுக்கு எவ்வளவு பாதித்தது, தன் ஜீவனையே அவன் இழந்து போனானே அப்பா. அப்படிப்பட்ட ஒரு முடிவு வராதபடி காத்துக்கொள்ளுங்க. பைபிளில் இவன் நாண்டு கொண்டு செத்தான், யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். ஆண்டவர் எத்தனையோ பேர் நாண்டு கொண்டு செத்தார்கள். பிசாசு அவனை மேற்கொண்டான். காரணம், கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேராதபடி கர்த்தருடைய பிள்ளைகளுடைய எதிரிகளோடு சேர்ந்ததுனால தான் ஆண்டவரே அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு முடிவு வந்தது. நாங்கள் கவனமாக இருக்க சரியான நபர்களை, தகப்பனை, நண்பர்களாய் தேர்வு செய்ய ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அப்படியே ஆண்டவரே, வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் வியாதிப்பட்டுக்கிறாங்க, நிறைய பேர் வியாதிப்பட்டுக்கிறாங்க. நிறைய பேர்களுக்கு பிசாசுகள் வியாதியை கொண்டு வந்திருக்குது. அது வியாதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்தை நோக்கி இழுத்து செல்லுதுப்பா. நீங்கள் தான் உதவி செய்யணும் ஆண்டவரை. வியாதி அதிகரிக்கும் பொழுது வயிறு வீங்கிடுது, கால் வீங்குது, சாப்பிட முடியல, சாப்பாடு செல்லாமல் போகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மரணம் வருகிறதப்பா. நீங்கள் தான் எப்படியாவது மனம் இறங்கி இரட்சகா, எப்படியாவது பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யணும். வயிறு வீக்கங்கள் வற்றட்டும், யூரின் எல்லாம் வெளியேறட்டும், செயல்படாத அவயங்கள், லிவர்கள் செயல்படட்டும், கிட்னிகள் செயல்படட்டும், ஹார்ட் செயல்படட்டும், லங்ஸு செயல்படட்டும், இரத்த ஓட்டங்கள் நன்கு ஓடட்டும். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை நீ துடைத்தருளும் அப்பா. மரண கண்ணிகள் தெரித்து போகட்டும், கேன்சர் கிருமிகள் பரவாதபடி, சுகர் கிருமிகள் பரவாதபடி, உடைய பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்து, நாசம், மோசம் வராதபடி இரட்சகா நீர் உதவி செய்யும்படிக்கு கெஞ்சுகிறோம் ஐயா. நீர் வழிநடத்தும்படிக்கு கெஞ்சுகிறோம் அப்பா. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு உண்மையின்றி இந்த பூமியில் வேறு கதி இல்லை. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இப்பொழுது கர்த்தாவே ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயத்தை செய்து அவர்களை பத்திரமாய் வெளியே கொண்டு வருவீராக. மரணங்கள் வரக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, விபத்து, நாச மோசங்கள் வரக்கூடாது, வீண் செலவுகள் வரக்கூடாது. ஹாஸ்பிட்டலில் போனால் எவ்வளவு பணம் செலவுப்பா. தகப்பனே, அவர்களுக்கு மனம் இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. நீ அப்படியே செய்வீங்க. சோத்திரம். தேவனுடைய கரம் உடைய பிள்ளைகளை தாங்கட்டும். பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நிறைய பேருக்கு வேலை இல்லை, நிறைய பேருக்கு பிஸ்னஸ் இல்லை, போட்டி, பிஸ்னஸில் ஒரே போட்டி. ஆண்டவர், பொல்லாத மனிதர்கள் என்னெல்லாமோ பண்ணுறாங்க ஐயா. ஆண்டவர், வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்காய், பிஸ்னஸ் இல்லாமல் இருப்பவர்களுக்காய், வருமானம் இல்லாமல் இருப்பவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். வருமானம் இல்லாமல், பணம் இல்லாமல் யாராலே இந்த பூமியில் வாழ முடியும் ஐயா. இப்படி பிள்ளை எல்லாருக்கும் பிழைக்கும்படியாக இந்த பூமியில் ஒரு வழி காண்பிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. கடன் பாரங்களில் சிக்கியிருக்கோம். வட்டி, தண்டால் வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி, நாள் வட்டி, ஆண்டவர் 10 ரூபா வட்டி, 15 ரூபா வட்டியில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை எப்படியாவது கர்த்தர் மீட்டெடுத்து கொண்டு வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம். சாப பிசாசுகள் ஒளிந்து போகட்டும், கையின் பிரயாசங்கள் பெருகட்டும், வருமானங்கள் உண்டாகட்டும், நிரந்தரமான வருமானங்கள் உண்டாகட்டும், இஎம்ஐகள் ஓய்ந்து போகட்டும் அப்பா. நீர் ஒருவரே அப்படி செய்ய முடியும், அதற்காக நன்றி. இப்பொழுது கூட ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை தொடுவீராக, உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, உடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகள் எவ்வளோ வேகமாக பைக்கை ஓட்டுறாங்க ஐயா. புதுசாக பைக் மார்க்கெட்டில் வருது, அவ்வளோ விரைவாக ஃபாஸ்ட்டாக போகுதியா. என்னுடைய பிள்ளைகளெல்லாம் ஏறி போகிறாங்களே, எவ்வளோ ஆபத்தப்பா. ஆண்டவரே, வேகமாக போய் அப்பாவியின் மேலே முட்டி கொன்று, அவர்களை கொன்று தானும் கொலையுண்ணப்பட இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பெற்றோருடைய கண்ணீரை கண்டு ஆண்டவரை நீர் அவர்களை சந்திக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படியாவது அவர்களை தகப்பனே மெதுவாக பைக் ஓட்ட ஞானத்தை கொடுங்க. வாலிப இதன் பாவங்களை சிக்கி முன்ன பின்ன தெரியாதவங்களோடு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் பழக்கமாகி அவளோடு ஓடிலான்னு நினைக்கிற பிள்ளைங்க ஐயா. அவங்க கொலையுண்ணப்பட்டுருவாங்கப்பா. அப்படி கண்களை திறங்கப்பா, ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. பிள்ளைகளுக்காய் போதை பழக்கத்தில் இருக்கிறனால கண்ணீரோடு ஜெபிக்கிற பேரண்ட்ஸுக்கு அதை சந்திங்க ஆண்டவரே. நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. சூழ்நிலையை மாற்றுங்க, கண்ணீரை தொடங்க ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே வயதானவர்களுக்கு ஜெபிக்கிறோம். கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. எலும்புகள் முறிஞ்சிடக்கூடாதப்பா, தாங்க முடியாத ஐயா. பெட்ரிட்டன் ஆயிடக்கூடாதப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. நீண்ட காலமாய் திருமணம் ஆகாமல் குழந்தை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஐயா. நீங்கள் எப்படி செய்வீங்க சோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரீபானா சாந்தருனியான உலகம் முழு இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதியும், அமைதி சமாதானம் உண்டாகட்டும். எங்கள் தாய் திருநாடு இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எப்படியாவது எல்லா மொழி பேசுகிறவர்களையும், மதத்தவர்களையும் ஆசீர்வதிங்க. எங்கள் விசுவாச பிள்ளைகளுக்காக ஆண்டவர் தோத்திர ஆலயங்கள், திருச்சபைகள், பாஸ்டர்ஸ், எவாஞ்சலிஸ்ட் எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம், ஆசீர்வதிங்க.
நாசரேத் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, ஜெபத்தினாலே காணிக்கையில் தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இப்படியாவது அடைக்கலான் குருவி இல்லத்திற்கு ஆண்டவரை ஆட்களை அழைத்துட்டு வாருங்கப்பா, முதியவர்களை அழைச்சிட்டு வாருங்க ஐயா. ஆண்டவர் நர்சஸ் எங்களுக்கு தாருங்கப்பா. அந்த இல்லம் 40 பேர் 50 பேர் என்று சொல்லி முழுவதும் நிரம்பி வழியை கத்திர உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, மையப்படுங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் முறைப்படுவதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமும் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலை